இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17 22 வரை வசனங்களை வாசிப்போம். பின்பு நாம் இதை தியானிப்போம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது தேவனின் வழி நடத்துதலும் பாதுகாப்பும். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கு நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது போகும்போது தேவனுக்கு பாருங்கள், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அந்த வழியாய் போனால், அதாவது பெலிஸ்தரின் தேசத்தினுடைய வழியாய் போனாங்கன்னா அவங்க யுத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் இன்னும் தயாராகவில்லை. அவங்க இப்போ தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்க இப்போ தான் அந்த இடத்த விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்றபோது உடனே போய் ஒரு யுத்தம் என்றால் இவர்கள் மறுபடியும் மனமடிந்து, அதாவது சோர்வாகி, ஏன் நம்ம திருப்பி இங்கே வரணும், இதை விட நம்ம அங்கே இருந்துடலான்னு மறுபடி அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்கே போயிடுவாங்க. அப்படி என்று தான் தேவன் என்ன பண்ணுகிறார், அவரை அங்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் சிவந்த சமுத்திரத்தினுடைய வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணுகிறார். அப்படி அங்கிருந்து அவங்க அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி அவங்க லைனாக அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், மோசே அப்படி போகும்போது அவன் என்ன பண்ணுறான், யோசேப்பினுடைய எலும்புகளை அவன் கையில் எடுத்துகிட்டு போகிறான். அதாவது யோசேப்பினுடைய எலும்புகளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு அவன் அதை எடுத்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது யோசேப்பு தன் மரிக்கும் முன்பாக அங்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லியிருந்தார், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் இங்கேருந்து போவீங்க, தேவன் உங்களை சந்திப்பார், அப்போ என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணணும், கானான் தேசத்தில் நீங்கள் கொண்டு போய் இதை அடக்கம் பண்ணணும், என்னை நீங்கள் அங்கே கொண்டு போய் வைக்கணும் என்று சொல்லி பாருங்கள். அங்கு ஒரு தீர்க்க தரிசனமாக யோசேப்பு சொன்னதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த ஆதியாமத்தில் நாம் பார்த்தோம் என்றால், யோசேப்பு இறந்த பின்பு அவனுடைய அந்த சரீரத்தை எகிப்து தேசத்தில் செய்தது போல அதை ஒரு பெட்டிக்குள் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு அவர்கள் வைத்து அதை பதப்படுத்தி வைத்திருந்து அங்கிருந்து பாருங்க, அவன் போவதற்கு கிட்டத்தட்ட 430 வருடங்கள் ஆயிற்று. அது வரைக்கும் அவனுடைய எலும்பு அங்கே தான் இருந்துச்சு. அங்கிருந்து பாருங்க, மோசே அங்கிருந்து போகும்போது கொண்டு போகிறார். ஆனால் நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் சரி மோசையும் சரி அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஜோஷுவா அதை கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், அவர் யோசேப்பினுடைய எலும்புகளை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி யோசேப்பு பாருங்க, தீர்க்க தரிசனமாக, அதாவது விசுவாசத்தினாலே என்று சொல்லி எபிரேயரில் நாம் பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே இதை சொல்லுகிறான். அதே போல பாருங்க, அவனுடைய அந்த விசுவாசம் அவன் உயிரோட இல்லை, அது அவன் மரித்து அவனுடைய 430 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம்தான் அங்கிருந்து அதை கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் கூட அதை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு 40 வருடம் மறுபடியும் எக்ஸ்ட்ராச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறியே தீரியது, நிறைவேறியே இந்த இடத்தில் நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இரவும் பகலும் அவங்களை வழி நடத்துவதற்கு பகலில் அவர் என்ன பண்ணுறாரு, மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார்
என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு வழி நடத்துதலாக இருக்குது. முதல்ல நம்ம இங்கே பார்க்குறோம், அந்த ஜனங்களை அந்த பெலிஸ்தீனுடைய தேச வழியாக போனாங்கன்னா அங்கே போய் சண்டை வரும், அவங்க மனமடிவடைஞ்சிருவாங்கன்று சொல்லி அங்கிருந்து அவர்களை வேறு வழியாய் நடத்துகிறார். அதாவது சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு போகிறார். அதே போல் அந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு போனது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பாதுகாப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் நம்மை தேவன் பாதுகாக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், பகலில் மேக ஸ்தம்பம், அதாவது பாருங்கள், ரொம்ப சூடாக இருந்தாலும் அந்த மேகத்துக்குள்ளே ஒரு குளிர்ச்சி உண்டு. அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகுந்த ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது, பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அதே போல் அந்த இடத்துல அது மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகுது. அந்த மேகம் அங்கே நின்றுச்சுன்னா அவங்க அங்கே நின்றுருவாங்க, அந்த மேகம் போச்சுன்னா அவங்க அதுக்கு பின்னாடியே போவாங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே போல் ராத்திரியில் பாருங்கள், மேகம் கிடையாது. ராத்திரியில் நம்ம பார்த்தோன்னா அக்னி ஸ்தம்பம், அதாவது தேவனுடைய மகிமை. இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய மகிமை அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் அந்த வனாந்தரத்தில் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த அங்கே ரொம்ப வந்து கூலாக இருக்கும் ராத்திரி நேரத்தில். பகல் நேரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த பகலில் இருக்கிற அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் அங்கே மேகஸ்தம்பமும், அந்த ராத்திரியில் அங்கே குளிர் அதிகமாக இருப்பதுனால அதனால அங்கே வந்து ஒரு வெதுவெதுப்பான நல்ல ஒரு வார்மாக நல்ல ஒரு சூடாக மிதமான ஒரு ஹீட்டு அங்கே கொடுப்பதற்கு மட்டுமல்ல, ராத்திரியில் ரொம்ப இருட்டாக இருப்பதனால அவங்களுக்கு வெளிச்சமும் வேணும். அதனால் அவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கும் அவர்களுடைய அந்த குளிர் அதிகமாக இராதபடிக்கு நல்ல ஒரு இதமான ஒரு தூக்கம், நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம், அவங்க தூங்கி நல்லா எந்திரிச்சு நல்லா அவங்க சமாதானமாக இருக்கணும் என்பதற்காக பாருங்கள், பகலில் மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது, அவர்களை பாதுகாத்தது, அவர்களுக்கு முன் சென்றது, அவர்களை வழி நடத்தியது. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. இவங்களுக்கு இங்கே வெளிச்சம், அவங்களுக்கு அங்கே இருட்டு. இவங்களுக்கு இங்கே மேகஸ்தம்பம் இருக்கும், அவங்களுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் ஹீட்டாக தான் இருக்கும். இவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ எல்லாத்துலேயுமே தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வேறுபடுத்தி, இது என்னுடைய ஜனங்கள், இது என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் காட்டியதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழி நடத்துதலில் மெயினாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் நம்மை சரியான வழிகளில் நடத்துகிறார். அதன் பின்பு அவருடைய திட்டம், அவருடைய பிளான் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சமாதானமாக அந்த இடத்துல அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பயங்களை அவர் நீக்குகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு அமைதியான ஒரு வாழ்வை அவர் நமக்கு தருகிறார். எல்லாமே அவருடைய வழி நடத்துதலில் இது இருக்கிறது. பாதுகாப்பு, வழி நடத்தும்போது ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவரே அது ஃபுல் பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறாரு. ஒன்லி அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த கொஞ்ச நாள் மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் அவங்களோட இருந்து அவங்களை வழிநடத்துகிறார். இதிலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவன் வழி நடத்தும் போது அதில் பயம் இல்லை, அதில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உண்டு. அதே போல் தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அவர் நம்மளை சரியான வழிகளுக்குள் நடத்துவார். நம்மை அவர் ட்ரெயின் பண்ணுவார். நமக்கு அவர் கற்றுத்தருவார். உடனே போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விடலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜனங்களை அவர் மாற்றினார். தன்னுடைய அற்புதங்களையும் அடையாளத்தையும் அந்த இடத்தில் காட்டினார். ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவர்கள் மீது இரக்கமாய் இருந்தார், கிருபையாய் இருந்தார். அவர் கிருபையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வழிநடத்தும் வல்ல தேவன். அவர்களோடு இருந்தார். தேவன் அவர்களோடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றார். அவர்களை பாதுகாத்தார். பார்வோன் வந்து தொட முடியாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்களேன், அந்த செங்கடலுக்குள்ளே பார்வோனுடைய சேனையை அவர் முழுகடித்தார். அப்படியே இவங்கெல்லாம் கூட பயந்தாங்க, ஐயோ நாங்கள் இங்கே கொண்டு வந்தியே, என்னை இங்கே சாகடிக்கவா என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்தில்
பெரிய காரியங்களை செய்தார். இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன். ஹalleluya. அதற்குள்ளாக வெட்டாந்தரையிலே நடந்து வந்தார்கள். சகதி கிடையாது. அப்படியே கால் போயிட்டு மாட்டிக்கிறதுக்கு நல்ல நார்மலான அந்த தரையில், நல்ல சகதி இல்லாத ஒரு காய்ந்த தரைகளிலே அவர்கள் நடந்து அந்த பக்கம் வந்தாங்கன்னு பார்க்குறோம். அதே வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த வழி அவர்களுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்ததோ அதே வழி பிசாசுக்கு என்னாச்சு? அவன் அந்த இடத்தில் ஈயத்தைப் போல அமிழ்ந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகள் மிகவும் இனிதான வழிகள். அவருடைய வழிகள் சமாதானமான வழிகள். அவருடைய வழியெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சம் கொடுக்கிற அவருடைய வார்த்தைகள், அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து வெளிச்சம் கிடைச்சிது அவங்களுக்கு. அந்த மேக ஸ்தம்பத்தில் ஒரு குளிர்ச்சி கிடைச்சிது அவங்களுக்கு. அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு வழிகாட்டியது. மேக ஸ்தம்பம் அவர்களை அப்படியே மூடி மறைத்து கொண்டது. செட்டைகளுக்குள்ளாக எப்படி ஒரு ஒரு பறவை தன்னுடைய செட்டைக்குள்ளாய் எப்படி மறைத்து கொள்ளுகிறதோ தன்னுடைய குஞ்சுகளை, அதே போல கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தார். அவருடைய செட்டைகளில் வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இதுதான். எப்படியாப்பட்ட விபரீதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட நமக்கு விரோதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பாதையாக இருந்தாலும் சரி, ஐயோ நான் எப்படி இதிலிருந்து வெளியில் வருவேன் என்று சொல்லி நினைத்தாலும் சரி, ஆனால் என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் அப்படிலாம் ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன். அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர் தேவன். மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனை விடுவிப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். இன்னும் நீங்கள் இதை எடுத்து படிக்கும்போது கர்த்தர் உங்களோட கூட அதிகமாக பேசுவார். ஹalleluya. பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் நம்மை அவர் வழிநடத்துவார். நம்மோடு பேசுவார். நம்மோடு பேசுகிற தேவன் அவர். ஹalleluya. அவருடைய வழிநடத்துதல் மிகவும் இன்பமானவைகள், சமாதானமானவைகள். அவருடைய எல்லா வார்த்தைகளும் சமாதானமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமுமாகிய அந்த தேவ பிரசன்னம் இன்று நமக்குள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளான நமக்குள் இயேசு வந்து வாசம் செய்கிறார். ஆவியானவர் வருகிறார். ஹalleluya. நம்ம பார்க்கிறோம் ரோமர் 5 பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நமக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பதே அந்த மகிமையினுடைய ரகசியமாக இருக்குது. இதான் மகிமையினுடைய நம்பிக்கை நமக்கு. ஹalleluya. இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறார். நம்மை அவர் ஹalleluya இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கும்போது நமக்கு அது ஒரு புது வாழ்வு, புதிய சுகம், நம்முடைய சரீரத்திலே பலன், நல்ல ஆரோக்கியம், பாதைக்கெல்லாம் அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு அது ஒரு வெளிச்சமாக இருக்குது. நம்முடைய பாதைக்கு அது தீபமாக இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya. எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாத தேவன். நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். தடைகளை உடைத்தெடுகிற தயாபரர் நமக்கு முன்பாக செல்கிறார். நாம் பயப்பட வேண்டாம். அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழி நடத்துதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை எப்படி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவருடைய வழி நடத்துதலை நம்மளால் தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு வசனத்தோடு நம்மை பேசுவார், நம்மை வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துதலை நம்ம தெரிந்து கொண்டு அந்த வழி நடத்துதலை வாழ்க்கையில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்திலும் அவரே நமக்காக யுத்தம் செய்து, அவரே நம்மை காப்பாற்றி, அவரே நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர்தான். ஹalleluya. நம்முடைய சுய புத்தியில் நம்ம சார்ந்து கொண்டு போகாதபடிக்கு வழியெல்லாம் அவரை நினைத்து கொண்டு இருக்கும்போது வழியே இல்லாத இடத்துல அவர் நமக்காக வழியை கொடுக்கிற தேவன். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலுக்குள் நடந்து போகும்போது பின்னாடி பார்வோன் சேனையை விரட்டிட்டு வந்தால் கூட அவங்க தொட முடியல. ஹalleluya. நம்மை அவருடைய இரத்த கோட்டைக்குள் நம்மை வைத்து
அவருடைய கிருபைக்குள்ளாக நம்மை வைத்து, அவருடைய ஜீவனுக்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாக்கிற தேவன். அவருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக. உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது ஆண்டவரே. எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த பகலிலே அந்த மேக ஸ்தம்பம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குதப்பா. தேவ பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல், உம்முடைய திட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானமானவைகள் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, பேசுங்க. அவங்கள ஆசீர்வதித்ததற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்கத்திலே எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.